ஆண்டவராகிய இயேசுவே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளோடும் உம்மிடம் வந்துவிட்டேன். நீர் எனக்காக எல்லாம் செய்ய வல்லவர். அதை இப்பொழுதே நடக்கிறது. பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதும் ஆண்டவருடைய பெயரால் ஒன்று கூடுவதும் உண்மையாகவே பாக்கியமான அனுபவம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைய வாழ்க்கை பயணத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்காக வாஞ்சிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை மனிதர்கள் தேடுகிறார்கள். நான் ஒரு நல்ல வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், நிறைய நிலபுலன் வாங்கணும், ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படாத எந்த மனிதனுமே இல்லை. எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆசை இருக்கிறது. இந்த ஆசையோடு தான் எல்லோரும் பயணிக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளும் ஏராளமாய் நடக்கிறது. அல்லேலூயா. அதுல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சன்னியாசியா இருந்தாலும் இல்லறவாசியா இருந்தாலும் எல்லாருக்கும் பசி இருக்கு, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை நோக்கிய பயணத்திலே அநேகர் வீடு, வாசல், நிலபுலம், சொத்து இவைகளை எல்லாம் பெற்றுவிட்டார்கள். ஆனால் பெற்ற பின்பும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை கண்டிருக்கிறீர்களா? அநேகரை நான் சந்திக்கிறேன். இன்றைய காலை வேளையில் நானும் அருமையான பிரதரும் ஒரு தகப்பனாரை சந்திக்க சென்றோம். அவர் மருத்துவமனையில் அவர் இதயத்தில் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ கடவுள் அவரை காப்பாற்றினார். அது ஒரு பெரிய விஷயம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய இருதயம் ஃபங்க்ஷன்லாம் நின்றுட்டு, ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய ஜீவனை அவருக்கு கொடுத்திருக்கிறார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆனால் அவருடைய முகத்தை பார்க்கிறேன். பிழைத்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அப்பா அப்படின்னு இருக்குமானா அந்த முகம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது. நான் இன்னும் முற்று கவனித்தேன். அந்த முகத்திலே பிழைத்துக் கொண்டோம் என்ற சந்தோஷத்தை விட என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. இன்னமும் என் பிள்ளைகள் என்னை தேடி, என் மூத்த பையன் வரல, என் மருமகா வரல அப்படின்னு அந்த கண்கள் அங்கும் இங்கும் அசைவாடி கொண்டு சுருங்கி போயிருப்பதை பார்த்தேன். நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சம்பாதித்த பின்பு அநேகர் அழுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படி இந்த செய்தியை தான் ஆண்டவர் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார். இது எனக்காக, உங்களுக்காக என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்காக. வாசியுங்கள். இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாளுடைய செய்தியின் மையமாக எடுத்துக்கொள்வோம். இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 16. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் வாழ்வு பெறும்படி நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை. கை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அப்படிதானே?
பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க நல்லா இருக்குன்னு முதல்ல விரும்புறீங்களா? அப்ப என்ன செய்யுங்க? கோயிலுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, காணிக்கை அனுப்புங்க, எல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் மட்டும் சரியா இல்லாம இருங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் முதல்ல 3 கட்டளை கொடுத்தார். எத்தனை கட்டளை கொடுத்தார்? 3 கட்டளை கொடுக்கிறார். என்னது? நான் தான் சர்வேஸ்வரன், என்ன தவிர வேறு சர்வேஸ்வரன் இல்ல. ரெண்டாவது என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஓய்வு நாள. ரெண்டாவது கட்டளை, என் பேரை வீணாக உச்சரிக்காத. அடுத்து ஓய்வு நாள கடைபிடி. 3 கட்டளை கடவுளுக்கு பிரமாணிக்கமா இருப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4வது கட்டளைய உலகம் சார்ந்த பிறரன்புக்காக அடுத்தவர்களோடு வாழ்கிற கட்டளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எங்கேயோ இருந்து என்ன செய்யல, ஆரம்பிக்கல. எங்க இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? நீ எந்த உதரத்திலிருந்து வந்தியோ அந்த உதரத்தை தொட்டுதான் அவர் வர்றாரு. நீ எங்கே ஜென்மமானாயோ, நீ எங்கிருந்து பிறந்தாயோ அந்த இடத்தை தான் ஆண்டவர் முதலாவது என்ன செய்ய சொல்றாரு? முதல்ல என்னைய மதின்னு சொல்லிட்டு இரண்டாவது தேவன் சொல்றார், இந்த உலகத்தில் என்னுடைய சாயல் எங்கே இருக்கிறது என்றால் உன் அப்பனுக்குள்ளும் உன் அம்மனுடைய தாய்க்குள்ளும் உன் அம்மாவுக்குள்ளும் உன்னுடைய அப்பாவுக்குள்ளும் நான் இருக்கிறேன். கை தட்டுங்கப்பா. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க, நான் எனக்கு ஒரு சின்ன தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டாலும் அது நன்மைக்காக. ஏன்னா வருத்தப்படணும். ஒவ்வொரு செய்தியும் முடியும் போது நீங்க வருத்தத்தோட போனீங்கன்னா பைபிள்ல பவுல் எழுதுவாரு, ஆத்மாவில் ஏற்படுகிற வருத்தம் மீட்பை கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார்னு மட்டும் சொல்லிட்டு போறது இல்ல, எப்ப சுகப்படுத்துவாருங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் பாருங்க, எனக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு தூரமா உள்ள ஒரு உறவினர், எனக்கு அவனுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் கிடையாது வயசு. அப்போ அவர் ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி அவர் சொல்றாரு, இப்படி முதியோர்ல ஏதாவது இருக்கா, தெரிஞ்சது இருக்கா? உடனே சொன்னா, எதுக்குப்பா முதியோர்ல கேட்குற? அவன் சொன்னா, இல்லை அம்மாவை கொண்டு போய் சேர்க்கணும். நான் சொன்னேன், அம்மாவை சேர்க்கறதுக்கு இங்கெல்லாம் பக்கத்துலலாம் இல்லை, ஏற்கனவே முதியோர்கள் இல்லத்தில் சேர்க்கப்படுற நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டு உள்ளே போய் சேர்த்தா 2வது வாரமே செத்து போயிடுவாங்க, அவங்களால வாழ முடியாதுப்பா. அதனால் எங்கள் பக்கத்தில் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இடங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு அதில் உடன்பட விருப்பம் இல்லை. அப்போ 2 வாரம் கழித்து எனக்கு ஃபோன் வருகிறது, இப்படி அக்கா இறந்துட்டாடா. எனக்கு அக்கா தான், அது இறந்துட்டா. நான் சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் தான், பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்குன்னா, ஒருத்தன் துபாயில் இருக்கிறான், ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான், ஒருத்தன் அங்கே இருக்கிறான், ஒருத்திங்கிற. ஏன்னா நீ எங்கே இருக்கிற? அது ஒரு அண்ணன், பெரியம்மா மகன். அவர் போய் அங்கே அந்த முதியோர் இல்லத்தில் அந்த உடலை வாங்குறதுக்கு போயிருக்கார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இப்போ நல்லா கவனிங்க, இந்த சபைக்கு போன அவ்வளோ பேர் இப்படி தானே மாறுறான். இந்த மாதாவை வேண்டாம்ட்டு போகிறான் பார்த்தியா, இவன் எல்லாரும் பாடுறா, சொந்த அப்பனை ஆத்தாலையும் கூட என்ன செஞ்சிருந்தானுங்க, பார்க்காம விட்டுருதான்டா. எதுக்குடா இவனெல்லாம் பைபிள் எடுக்கானுங்க, எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியை கேட்குறார். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு அன்னை மரியாளை நமக்கு ஏன் கொடுத்தது? திருச்சபை கொடுத்ததா, கிறிஸ்துநாதர் கொடுத்தாரா? இயேசுநாதர் அப்படி சொல்லுவேன், கிறிஸ்து தான். சரி, ஏங்க திருச்சபை உங்களுக்கு மரியாதை கொடுத்ததா, இயேசுநாதர் மரியாதை கொடுத்தாரு? சொல்லுங்கம்மா. ஏன் இயேசுநாதர் தான் கொடுத்தாரு, போப்பு கொடுக்கல. மனித கட்டளை அல்ல இது, தெய்வத்தினுடைய கட்டளை தான் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தம்முடைய சீடன், அதுவும் சாதாரண ஓடி போன சீடன் எல்லாம் கூப்பிடல, அன்பு சீடனை பார்த்து கூட சொல்றாரு, இதோ உன்னுடைய. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரியணும்னா, இயேசுநாதர் மரியாளை நேசித்தார், கனப்படுத்தினார், மதித்தார். நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோ, கை தட்டுங்க பாப்போம். இயேசுநாதர் மரியாளை மாதாவை என்ன பண்ணாரு?
அன்னை மரியாள் என்ன செஞ்சாரு? என் சாப்டர் முடிஞ்சிட்டுமா, இனிமே நீ எப்படியும் போ அப்படின்னு நினைச்சல, விட்டுட்டு போல. அதனாலதான் பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளை நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்வோடு இணைத்து வைத்திருக்கிறது. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் இந்த பகுதியை சொல்லிட்டு உங்களுக்கு போவது நல்லது என்று நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இந்த பிரிவினை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சபை. எனக்கு இந்த சபைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் தெரியுமா? இங்க இருந்து ஒருத்தன் 50 பேரை கூட்டு போறான், அடுத்து அதுல இருந்து 10 பேர் உடையிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம் இருக்கு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, 9 பேரோ 10 பேரோ 12 பேரோ அந்த காலம். சரியா? கேக்குதா? சரி. இன்னைக்கு 3 பேர் 4 பேர். இந்த 3 பேரோ 4 பேரோ இருக்கிற உடன்பிறப்புகள் எப்பொழுது வரை ஒன்றாய் சந்திப்பார்கள்? அம்மா இருக்கிறவரை மட்டும்தான். ஏமா சொல்லு, நீங்களாம் வீட்டில் இருந்து வரலையா? சிஸ்டர்ஸா இருந்தீங்களா? கான்வென்ட்லயா இருந்தீங்க? அம்மாங்கிற ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவரை தான். இந்த அண்ணன் வருவான், அந்த அண்ணன் வருவான், சண்டை போட்டாலும் வருவான், சண்டை போடாட்டாலும் வருவான். ஆனா அந்த அம்மாங்கிற சாப்டர் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி கரெக்ட், இந்த அக்கா கரெக்டா ஃபங்க்ஷன்ல சந்திப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி வரதான் அங்க ஒரு பெரிய, சில வீட்டில் போனா சொல்லுவான், எங்க அம்மா பார்க்க வந்தேன், தங்கச்சி உள்ள நுழையும் போது எங்க அம்மா வீடு அப்படித்தானே நுழைவ. ஆனா அம்மா சத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்படி நுழைவியா? அங்க போனா உனக்காக காத்திருக்கிறதுக்கு ஒரு இருதயம் கிடையாது. நான் எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்காக ஒரு இருதயம் பேசும். எப்பா சாப்பிட்டியா? இப்போ 2-3 படிச்சிட்டா எங்க அம்மா. 3 நேரம் போன் பண்ணிட்டா. எந்த ஊர்ல இருந்தாலும் நான் கூட போனை கட் பண்ணிடுவேன். ஆனா திரும்ப திரும்ப ரிங் அடிக்கும் போது தெரியும், வெண்ணி குடிப்பா, தூங்கிட்டு போயா, ஓட்டும்போது வண்டி ஓட்டும்போது போன் பேசாதையா. நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன், நம்முடைய தாயையும் தந்தையையும் கடவுள் நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்கப்பா. நீங்க லேசா யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் போனதுக்கு அப்புறம் சண்டை போடுறது கூட இப்ப உங்களுக்கு ஆள் இல்லை. என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரு? போய் அந்த ஆள சாப்பிடியா, மூஞ்சில முழிக்காத, சாப்பிடியா, என் கண்ணு முன்னாலே நிக்காத, பார்த்து போயா. பொண்டாட்டிட்ட சொல்லி பாருங்க, புருஷன் சொல்லி பாருங்க, ஏன் நீ பெற்ற பிள்ளைகிட்ட சொல்லி பாரு, நான்கிட்ட செத்துருவான். ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நிற்காதுன்னா ஓடி போயிருதான். உடனே வீட்டுக்குள்ள மாற்று வேலை, கத்தி எடுத்து கையை பிளேடால கிழிச்சுக்கிறா. ஆனா என்ன திட்டினாலும் உன் மேல கடவுள் அக்கறையோடு இருப்பதற்கு கொடுக்கப்பட்டவர்களே பெற்றோர். இப்ப நீங்க நல்ல கவனிங்க, திருச்சபையை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். எப்படி? புனித ஜான் போஸ்கோ ஒரு நாள் ஒரு ஜெபத் வேளையில் ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. ஒரு பெரிய கப்பல் ஒன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. திடீர்னு பார்த்தா அந்த கப்பல்ல பார்க்கிறாரு, போப்பு, பிஷப்ஸ், குரு எல்லாம் இருக்கிறாங்க, மக்கள் திரளா இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கங்க குட்டி குட்டி என்ன செய்யுது, போட்டுகள் முளைக்குது. இங்க இருக்கிற அவ்வளவு பேர் அங்க டைப் அடிச்சு போய் போறாங்க. இப்ப ஜான் போஸ்கோ கேட்கிறாரு, ஆண்டவரே இது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பிரிவினைவாதம். சொல்லுங்க, என்னது? நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. சபைகள் என்பது ரட்சிப்பின் வழி அல்ல, பிரிவினையின் பாதைகள்.
அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர சேராது. சேருமா? சேருமா? கண்டிப்பா சேராது. சேரவே சேராது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் கேக்குற, ஆண்டவரே பார், திடீர்னு பார்த்தா பெரிய காற்றும் கடலும் பொங்கி வருது. குட்டி குட்டி கப்பல்லாம் என்ன செஞ்சது? கப்பல் போட்லாம் தண்ணியில முங்குச்சு. ஆனால் இந்த திருச்சபைங்கிற கப்பல் ஒரு பக்கத்தில் நற்கருணைங்கிற ஒரு தூணும், இன்னொரு பக்கத்தில் அன்னை மரியாங்கிற தூணுக்கும் நடுவில் அது போய் அடைக்கலம் புகுந்தது. ஆண்டவர் சொன்னார், என் தாயின் பரிந்துரையும் என் திருவுடல் திருத்தத்தின் வல்லமையும் திருச்சபையை காப்பாற்றும். கை தட்டுங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தாயை இயேசு மதித்தார். ஆனா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இயேசு சொன்னாரு, யார் என் தாய், யார் என் சகோதரன். இப்படி யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க அவனை பார்க்கும்போது கொஞ்சம் மரகலன்னா நீங்க பார்க்கணும். ஏன்னா இயேசு அதுல ஒரு அழகான ஒரு மையத்தை வைக்கிறார். அதுல இருக்கிற மறைபொருளை கண்டுபிடிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரன். கேட்ட அடுத்து சொன்னாரு, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. இப்ப இதுல மறைபொருள் யாரு? மறைபொருள் யாரு? மாதா. மாதா என்னைக்காவது எனக்கு ஒரு, நீ பெரிய போதவராயிட்ட, அந்த ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கிட்டா அப்படின்னா கேட்டாங்க? நம்மால் கவுன்சிலர் ஆயிட்டாலே போடாத ரோடெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதா எங்கேயும் தன் சித்தத்தை நிறைவேற்றவே இல்லை. அன்னை மரியாள் எல்லாவற்றிலும் இந்த இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாள். அவளை போல தெய்வத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றிய எந்த புனிதர்களும், எந்த நீதிமான்களும், எந்த இறைவாக்கியர்களும் கிடையாது. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, யார் என் தாய், யார் என் தந்தை, யார் என் சகோதரன்னா, என் தந்தையின் திருவுளத்தை அதை நிறைவேற்றினது யாருன்னா அன்னை மரியாள் மட்டுமே. கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தெரியணும், நம்ம நீடிய நாட்கள் வாழணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? இது உங்களுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் தந்தையையும் தாய் என்ன செய்? மதித்து நட. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்கள் வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் யோபுவின் புஸ்தகம் நல்லா கவனிக்கணும். யோபு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை, யோபுடைய புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம், யோபு 12வது வசனம் பாருங்க. முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் வலிமையும், ஞானமும் வலிமையும் ஆலோசனையும் அறிவும். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு கைவிடப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸை விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய ஒரு அனுபவத்தை ஒரு இடத்துல இருந்து கவனித்தேன். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அவன் சொன்ன அந்த அனுபவம் நமக்கு தேவை, நமக்கு பயன்படும். பிரைஸ் தி லார்ட். என்ன அனுபவம் அப்படின்னா, அவனுடைய தாய் இவனை சிறு வயதிலேயே மிக அற்புதமாக அன்பு செய்தாள். அவள் மறுமணம் முடித்துக் கொள்ளல. அவள் ஒரு கைம்பெண். சின்ன வயதிலே தகப்பனார் இறந்துட்டாரு. அவள் கஷ்டப்பட்டு கடினமான வேலைகள் செய்து தன் மகனை படிக்க வைக்கிறார். மகன் நல்லா படிக்கிறான்.
படித்து நல்லா வர்றான். வரும் பொழுது இவள் பல வீடுகளில் பாத்திரம் வளர்க்குற டைம் கிடைக்கும் போது மகனுடைய படிப்புக்காக ஒர்க் பண்ணுறான். இப்போ மகன் கை நிறைய சம்பாதிக்க போகிறான். இங்கே இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெரியுமா? எம்மா எப்பா நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒரு நாள் சொல்லுவானா? உங்கள் பையன் சொல்லுவானா? நீ சொல்லுங்க பிரதர், சொல்லுவாங்களா? இவன்ட்ட சொல்லுவானாக்கா உங்கள் பையன்? சரி. இப்போ அந்த பையனும் எல்லா அப்பா அம்மாட்டையும் சொன்னால் பரவாயில்ல, சரியா? பிரைஸ் எல்லாம். இப்போ அவன் சொல்றது, ஏம்மா அவன் இந்த கையை பிடிச்சி சொல்லுவானா, எனக்காகத்தான் இந்த கை என்னவாயிட்டு இப்படி காய்ப்பு பிடித்து போய் இருக்கிறது, இந்த கரத்தை நான் அழகு பார்க்கணும் இப்படி சொன்னா. ஒரு கொஞ்ச நாள்ல வேலை கிடைச்சிட்டு ஒரு நல்ல சம்பளம். பிரைஸ் எல்லாம். இப்போ இந்த தாய் நினைக்கிறா, மகன் சொல்றான், ஏம்மா நீ நம்ம வேலைக்கு போகவே வேண்டாம், ஏன்னா நான் மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நம்ம அந்த ஓட்டு வீடை விட்டு வேற வீட்டுக்கு போவோம். நல்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2-3 மாதங்களாவது அவளுக்கு பயங்கர சந்தோஷம். பிரைஸ் எல்லாம். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போன மகன் ஆஃபீஸ் போயிட்டு வருவான்னு எதிர்பார்க்குறா, வரல. ரொம்ப நேரம் அவனுக்காக பசியோடு காத்திருக்கிறா. உட்கார்ந்து இருந்துட்டு பார்க்குறா, அந்த தாய் எதிர்பார்த்து விழித்து கொண்டு இருக்கிறா. வீட்டு முன்னால் ஒரு கார் வருது. ஒருவனாக இறங்குவான்னு பார்த்தா அவங்க கூட இன்னொரு பெண்ணும் வந்து இறங்குறாள். கழுத்தில் மாலையோடு வந்து இறங்குறாங்க. இந்த அம்மா இருதயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஆனால் அதை காண்பித்து கொள்ளவில்லை. எப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேனே, வந்திருப்பேனப்பா. உள்ள கூப்பிட்டா உட்கார வச்சா, ஒரு முகத்திலையும் ஒரு துக்கத்தையும் காமிச்சுக்கிடாம பராமரிச்சா. 2-3 நாட்கள் ஆச்சு. 2 பேரும் போனாங்க, லேட்டாக வந்தாங்க. வந்தவுடனே, ஏன்பா இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னான். சாப்பாடெலாம் பரிமாறினா. அடுத்த ரூமில் இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு, உங்கள் அம்மா இருக்கிற வீட்டில் நான் நம்ம இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. இந்த அம்மா அதை காமிச்சுக்கிடலை. மகனும் அந்த புதிய மருமகளும் படுக்கைக்கு போயிட்டாங்க. மகன் காலையில் எழுந்திரிச்சான், கதவை திறந்து பார்த்தான், அம்மா வீட்டுக்குள்ளே இல்லை. தேடி பார்த்தான், அம்மா வீட்டில் இல்லை. இன்னைக்கு 15 வருஷம் ஆயிட்டு அம்மாவை தேடுகிறான், அம்மா கிடைக்கவில்லை. யோசித்து பாருங்க. அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே சொன்னான், நான் தேடுறேன், இன்னைக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு அம்மா இல்லை. இங்கே இருக்கவங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் மாமாவுக்கோ மாமிக்கோ என்ன திங்க வேண்டியதுன்னு பிறகு தின்னு தொலைக்க வேண்டியதுன்னு அப்படிங்க நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் டேபிள் நிறைய சாப்பாடு இருக்குது. உங்கள் மாமா இருக்காரா? உங்கள் மாமி இருக்கா? உங்கள் அப்பா இருக்காங்களா? உங்கள் அம்மா இருக்காங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ பிரசங்கம்லாம் கேட்டுட்டு உங்கள் மனசு கூட கவனிக்கணும், ஆனால் அவங்க இருக்காங்களா? இனிமேல் எங்கே போய் நீங்கள் வரம் தேடுவீர்கள்? எங்கெங்க போய் உங்க பிரயாசத்தை தேட முடியும்? நீங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அந்த சகோதரருக்கு நம்பர் 15 வருடங்கள் பஸ் ஸ்டாண்ட்லையும் பேருந்துலையும் எல்லா இடத்துலையும் தேடுறேன். எங்க அம்மா மாதிரியே இவங்க இருப்பாங்கட்டு போய் பக்கத்தில் போனா நான் எவ்வளோ பெரிய துரோகி, இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவேன்னு அவன் தேடி அலையிறான். வாழ்க்கையில கூட இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாது. உங்களை ரொம்ப சோகமாக்குறேன்னு நினைக்காதீங்க.
தந்தையையும் தாயையும் மதிக்காமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு முளைச்சிருக்கிற கொம்பு. உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கிற ஞானம் உனக்கு இருக்குமா? இன்னைக்கு உன் பிள்ளை, நீ உன் பிள்ளை உனக்கு நல்லா கரெக்டாக தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் அப்பா அம்மா மதிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று கண்டிப்பாக இருதயத்திலிருந்து பேசும், நாம் செஞ்சதுக்கு வச்சு ஆண்டவர் செய்கிறார். புரியுதா புரியலையா? சொல்லுங்க, புரியுதா புரியலையா? இன்னைக்கு அதனுடைய பக்க விளைவை நீங்க பார்க்கும்போது, இன்னைக்கு வாய் திறந்தோடனே பொத்து அப்படின்னு உங்க மகன் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெல் அடிக்குமா? இதே பெல் 20 வருஷம் முன்னாடி சொல்லுங்க, அன்னைக்கு அடிக்கும் போது எனக்கு தெரியல, ஆனா இப்ப வேற மாதிரி அடிக்குது. ஞானம் வருமா? யார்கிட்ட இருந்து? தாயின் தகப்பன்ட இருந்தோம். ஏன்? அப்பா அம்மாவுக்கு தெரியும் நாம பட்ட துன்பம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. நான் படிக்கலடா, அதனாலதான்டா என் கை இந்த காய்ப்பு பிடிச்சு போயிருக்கு, நீயாவது படிச்சிரு. நான் ஒரு காலத்துல ஊதாரித்தனமா இவங்களை நம்பி அவங்களை நம்பி பணத்தை விட்டுட்டேன். நீ கொஞ்சம் சிக்கனமா. இப்போ நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பேர் என்ன? சரியான கிளடு, சரியான கிளம். ஆனா உங்க அப்பா அந்த கிளம் எப்ப அழுந்தார் தெரியுமா? இந்த கிளம் என்ன அனுபவிச்சு தெரியுமா? இந்த கிளம் ஏன் வார்த்தையை சொல்ல தெரியுமா? நான் நம்பினேன், நான் ஏமாந்தேன், நான் துயரப்பட்டேன், நீ அதை மாதிரி பற்றாத. அதனாலதான் யோபு எழுதுறாரு. படிக்க நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் எனக்கு குடிச்சீங்கன்னு தெரியல. ஞானம் யாட்டிருந்து வருது? சொல்லுங்க, யாட்டிருந்து? முதியோடம் ஞானம் உண்டு, ஞானமும் வலிமையும் அவரிடம் உள்ளன, ஆலோசனையும் அறிவும் அவர்கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் 3 காரியங்களை மட்டும் நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா அம்மா இருக்காங்களோ இல்லையோ, நீங்க சிந்தனை வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகிட்ட இதை ஆண்டவர் தரணும், நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. முதலாவது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் நலமாய் வாழ நீங்கள் நீதிமொழிகள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் முதல் அதிகாரம், நீதிமொழிகள் 1, நீதிமொழிகள் முதல் அதிகாரத்திலே 8வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை உன் தாய் கற்பிப்பதை. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் லெசன், முதல் பாடம் என்ன அப்படின்னா, தந்தை தாய் தருகிற நல்ல பயிற்சிகளை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? முதலாவது, உங்கள் பெற்றோரை நீங்கள் கவனமாய் பாருங்கள், அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க அவங்களிடம் என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் நீங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க பாப்போம். பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே, அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்தி வை, உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தந்தையின் தாயை என்ன செய்? மதி. எதுல? அவர்கள் உனக்கு கொடுக்கிற கட்டளையை, உனக்கு கொடுக்கிற கட்டளையை கடைபிடி, உனக்கு கொடுக்கிற அவருடைய அறிவுரையை நீ கடைபிடி. நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல வாய்த்தன் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க பாருங்க, ஏன் ஆண்டவர் சொன்னார்? 3 அடுத்த வசனத்தை படிங்க. நீ நடந்து செல்லும் போது அவை உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது விழித்திருக்கும் போது உன்னோடு உரையாடும். இப்ப நீங்க அப்படி பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த வசனத்துக்கு ஒரு மனிதனை முதல்ல காமிக்கிறேன். யார் அப்படின்னா சிம்சோன். யாரு? பைபிள்ல ஒரு பக்கத்தில் எடுத்துக்கோங்க. யார் அவன் பேர்? என்னது?
நீங்க நீதி தலைவர்கள் எத்தனாம் அதிகாரம்னா 14ஆம் அதிகாரம். தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நீதி தலைவர்களுடைய 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த மனுஷனை நமக்கு காண்பிக்கிறார். 13ஆம் அதிகாரம் முழுசா அவனுடைய பிறப்பு, அவன் கடவுளுக்கு நசரேனாய் அர்ப்பணிக்கப்பட்டவன். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, சிம்சோன் திமினாவுக்கு சென்றான். திமினாவில் பெலிஸ்திய மகளிர் ஒருத்தியை கண்டான். சொல்லுங்க, யாரை பார்த்தான்? சத்தமா சொல்லுங்க. ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்தான். ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்தான். இப்ப பெலிஸ்திய பெண்ணை அவன் கண்டான். நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சாதாரணமா இது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லாருமே எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மிந்தி நமக்கு அடுத்த தெருவில் யார் இருக்கான்னு தெரியாது. ஆனா இப்ப நம்ம அமெரிக்காவில் உள்ள ஆள்கிட்டயே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எல்லாம் வச்சுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த உலகத்துல எல்லாம் இம்புட்டோண்டு எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக சில காரியங்கள் சொல்றேன். இன்னைக்கு செல்போன் தான் வச்சிருக்கானா? முதல்ல வாங்குங்க. கொடுத்தது யாரு? நீங்க நல்லா கவனிங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதான் குழந்தைக்கு சாப்பாடு வேணுமா செல்போன் வேணுமா? சாப்பாடு வேணுமா? நீ அந்த கால கிழவி, இந்த கால குமரியாரு. என்ன வேணும்? சோறா செல்லா? செல்ல கொடுத்தாலும் சாப்பிடுவான். இப்படி ஒரு அம்மா பழக்கணுன்ற விளைவு என்னன்னா, பிள்ளை 1ஆம் கிளாஸ் தான் படிக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செல்போனை பார்த்து அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டு பழகிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிட்டா, செல்போனை பார்த்துட்டு திடீர்னு அது உட்கார்ந்து இருக்குமா, மனசுல ஒண்ணு பேசுமா, நேர அம்மாட்ட போய் அந்த பிள்ளை சொல்லுமா, எனக்கு அந்த பையனை கட்டி வை. ஏங்க, அந்த பையனை கட்டி வை, எனக்கு அவன் தான் மாப்பிள்ள. என்னடி சொல்ற? அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், அவன் தான் எனக்கு மேட்சிங். இந்த அம்மா போட்டு வெளுன்னு வெளுத்துருக்கு. ஆனா அந்த பிள்ளை அதே தான். கடைசியில் நான் உட்கார வச்சு பாப்பாட்ட பேசுறேன். என்னப்பா உனக்கு பிரச்சனை? என் மனசுல ஒன்று பேசுது. சரி, நீ செல்போன்ல என்ன பார்ப்ப? அது சொல்லுது, நான் யூடியூப் போவேன். யூடியூப்ல என்ன பார்ப்ப? பிரா போடுவது எப்படி. அச்சோச்சாவா, உன் பிள்ளை என்ன பார்க்குதுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நான் யோசிச்சு பார்க்குறேன். என் மனசில் உண்மையிலே உடஞ்சி போய் சொல்கிறேன், பிரா போடுவது எப்படின்னு பார்ப்பியா? ஆமாம், என்ன பண்ணுவேன்? நான் போய் அதெல்லாம் பார்ப்பேன். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், என்ன அசிங்கம்லாம் அதில் இருக்கும். இந்த பிள்ளைகளை எப்படிங்க நல்ல கருவூலம் போகும்? இந்த குழந்தை வளரும் பொழுது எப்படி ஒரு நல்ல குழந்தையாக வளர முடியும்? நீங்க உங்க குழந்தைகள்ட்ட கையில நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல, நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்க உங்க சுகபோகத்துக்காக நீங்கள் நினைச்சீங்க. சோறு ஊட்டுவது எவ்வளவு ஈஸி. ஏன்னா நடக்க முடியாது, நல்ல கதை சொல்ல முடியாது, பைபிளை பத்தி பேச முடியாது, நல்ல உபதேசம் கொடுக்க முடியாது. நல்ல வேலை நம்ம எல்லாம் ஒரு 25 ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பிறந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கை தட்டுங்க பாப்போம். என்ன சாந்திகா, இன்னைக்கு நீ பிறந்ததுன்னா எப்படிக்கா இருந்திருப்ப? கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேங்க, இந்த பிள்ளை எப்படி வளரும்? பன்னிரண்டு வயசுலையும் 13 வயசுலையும் காதலனை தேடி போறா. அம்மா பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு 2 மணிக்கும் பஸ் ஏறி போகுது பிள்ளை. யாருமா அவனுக்கு அது தெரியாது. எனக்கு அவன் யாருன்னே, ஆனா நான் போறேன். போலன்னா செத்துருவேன்.
ஒன்று உன்னை கொல்லுவேன், இல்லைன்னா நான் சாவேன். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஒன்றை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா அவன் சாவுறது. பெற்றதுக்காக நீ சாவு, இல்லைன்னா என்னை பெற்றதுக்கு நான், அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டானுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்லுகிறது நீ கடைபிடி. ஏன் தெரியுமா? இந்த வசந்த பாரு, நீ அண்டர்லைன் பண்ணிக்கோ. அவை உன்னுடைய காலடிக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க. உன் காலுக்கு, நீ நீதிமொழியில படிச்ச பத்தியா என்னது, அது உன் காலை, உன்னுடைய பாதையை பாதுகாக்கும். ஆனா நீங்க திம்னாவுல பார்த்தா ஒருத்தன், திம்னா யாரு? சிம்சோன் ஒரு பெண்ணை பார்த்தான், பெலிஸ்திய பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே என்ன ஆயிட்டான்? அவ யாரு? அவ நல்லவளா கெட்டவளா? அவ குடும்பம் நல்ல குடும்பமா? ஒண்ணுமே தெரியாது. என்னது? அவன் நேரம் அவங்க அப்பா அம்மாட்ட போனான். என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு இவளை மனம் முடித்து வையும் என்றான். அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, சிம்சோனும் அவன் தந்தையும் தாயிட்ட அவங்க சொல்ற காரியம், நம்ம குடும்பத்துல நீங்க 3 வசனம், பெண்கள் யாரும் இல்லையாப்பா, நம் மக்கள் அனைவரும் ஒரு பெண் கூட, நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியனும் சென்று என்று அவங்க அப்பா அம்மா கேட்கிறாங்க. அறிவுரை சொல்றாங்க. நம்ம குடும்பத்தில் பிள்ளை இல்லையா? நம்ம சொந்த பந்தத்தில் ஆள் இல்லையா? ஆனா அவன் என்ன சொல்றான்? கட்டி வைனா வை. பிரைஸ் தி லார்ட். முடிவு என்னங்காச்சு? அவ்வளவுதான் முடிவு. நமக்கு நேரம் இல்லை. முடிவு என்னாச்சு? செத்தே போனான், விளங்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க. தந்தையும் தாயையும் உதறிட்டு, தந்தையும் தாயின் அறிவுரைக்கு இடம் கொடுக்காம சுய இச்சைக்கு இடம் கொடுத்தா நாசமா போனான். நம்ம அவனை பெரிய கேரக்டரால அவனை எடுக்க முடியாது. ஆண்டவரின் ஆவி அவன்கிட்ட இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, சக்தி இருந்துச்சு, சிங்கத்தெல்லாம் கிழிச்சு போட்டான், ரைட்டு. ஆனா எதுவுமே அவனுடைய எந்த செயல்களும் என்ன செய்யல? தேவ சித்தத்துக்கு ஒத்து போகவே இல்லை. தேவ சித்தத்துக்கு ஒத்து போகல. நீங்க உங்க வீட்டில் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று இருக்கும். என்ன தெரியுமா? அன்னைக்கே எங்க ஆத்தா அடிச்சு ஏங்க இப்பெல்லாம் உங்க அம்மா சொல்லலையா? உங்களுக்கு இப்பெல்லாம் கேட்கலையா? உங்க அம்மா சொல்லலையா? அப்படியா? சரி. பிரைஸ் தி லார்ட். இருக்குல்ல, எங்கேயோ ஒரு வார்த்தை இருக்கும், டேய் இதெல்லாம் உனக்கு தேவையே, ஒழுங்கா படி. இப்போ நம்ம ஒரு பேங்கில் போய் ஒரு செல்லா நிரப்புறதுக்கு மற்றவன்கிட்ட போய் கையை நீட்டும் போது அந்த கிளவி சொன்னது ஞாபகத்துக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க பைபிளை பாருங்க, ஒருவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தான். யாரு? நீங்க தோபித்தின் புஸ்தகம், தோபித்தின் புஸ்தகத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனுக்கு உதவியா இருந்தார், ஆண்டவர் நான் ஆசீர்வதித்தார். நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் தோபித்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. கை தட்டுங்க பாப்போம், கை தட்டுங்க பாப்போம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? உன் பிள்ளைக்கு கடவுளை கொடுக்கணும். சொல்லுங்க மகனுக்கு, சொல்லுங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு கடவுளை கொடுங்க. ஒருத்தர் பாருங்க, ஏற்கனவே கடவுளால் நீங்க நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சிம்சோன், நல்லா கவனிங்க. சிம்சோன் கடவுளின் தூதனால் அவன் பிறப்பதற்கு முன்பே அவனுடைய தாய்க்கு என்ன செய்யப்பட்டா? இவன் இப்படி ஒருத்தன் பிறப்பான்னு முன்னறிவிக்கப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா முன்னறிவிக்கப்பட்டவன் என்ன போயிட்டான்? நாசமா போயிட்டான். ஒண்ணுக்கு உதவாதவனா போயிட்டான். இது ஒரு கேள்வி கூட கேட்கணும். ஏன் தெரியுமா? ஒருவேளை சிம்சோனுக்கு அவனுடைய தகப்பனும் தாயும் இந்த உத்வேகத்தை சொல்லி வளர்த்திருந்தா அவன் என்ன இருப்பான்? டேய் நீ ஆண்டவருடையவன், டேய் நீ ஆண்டவருக்குரியவன், நீ ஆண்டோட பிள்ளை, ஆண்டவர் உன்னை இதுக்கு தான் வச்சாரு அப்படின்னு ஒருவேளை அந்த இலக்கை நோக்கி அவனை கொண்டு போயிருந்தா ஒருவேளை அவன் பாதை
மாறி இருக்காதோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா தோபித்தை பாருங்கள், தன் மகனை கூப்பிட்டு சொல்றாரு, மகனே உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நினை. பிரைஸ் தி லார்ட். அப்ப அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலை என்னது சொல்லுங்க? அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேலை என்னது? கடவுளை நோக்கி நடத்துவது. தெய்வத்தை கொடு, கல்வியை கொடுக்கிறது பெருசு இல்ல. குறிச்சிங்களாமா? 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். அடுத்து படிங்க. பாவம் செய்யவும் கட்டளையை மீறவும் ஒரு நாளும் விரும்பாதே. வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழியில செல்லாதே. நீங்க அந்த பகுதியை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா முழுசா ஒரு நல்ல அறிவுரையை ஒரு தகப்பன் செய்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த தோபித்தை பாருங்களேன். இந்த தோபித்தினுடைய வாழ்க்கையில அவர் தன் மகனுக்கு என்ன செய்யறாரு? நல்ல அறிவுரையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா? அந்த மகன் நடக்கும் போதும் படுக்கும் போதும் தந்தை சொன்னதுதான் ஞாபகத்தில் வச்சிருக்கான். விளைவு என்ன? ஆண்டவர் அந்த மகனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய தூதரான ரஃபேல் அவனோடு நடக்கிறார். தந்தைக்கு செவி கொடுத்தா கடவுள் உனக்கு துணையா இருப்பார். தாயின் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்தனா கடவுள் உனக்கு துணை இருப்பார். உடனே நீங்க பாவத்தை நினைச்ச கூட, அப்பா கோட்டர் வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் நான் பேச வரல, இப்போ அதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்ன. ஏன்னா இன்னைக்கு அப்படி கேடு கட்ட அப்பா மாறும். டேய் சில அம்மா இருக்கா, டேய் அப்பாவுக்கு போய் வில்ஸ் ஃபில்டர் வாங்கிட்டு வா. நான் ஒன்னெல்லாம் இப்போ பேசுறேன், எனக்கு நேரம் போயிடும். ஒன்றும் அந்த சாப்டரை நான் பேச வரல இப்போ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இப்போ நீதியின் போதனையை பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால அப்பாவும் தந்தை தாயினுடைய அறிவுரையில் நடந்த தோபியா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பெயரையும் புகழையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது நம் தந்தைக்கும் தாய்க்கும் நாம் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முதல்ல பாசிட்டிவா நீங்க சந்திங்க. ரெண்டாவது பாருங்க, முதல்ல நீங்க நீதிமொழி 6:20 படிச்சீங்கல்ல, அதுல பிளஸிங் அதை எழுதிக்கோங்க. அதை பிளஸிங் எழுதிக்கோங்க. அதை பிளஸிங் ஆசீர்வாதம் அதுல எழுதிக்கோங்க. ஆசீர்வாதம். இப்ப ரெண்டாவது உள்ளது சாபம். படிங்க. தாய் தந்தையை சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில். கை தட்டுங்க பாப்போம். நீதிமொழி 20:20 என்னப்பா? நீதிமொழி 20:20 என்ன போட்டிருக்கு? இந்த இந்த கிளவி இந்த பெருசுக சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. டைமுக்கு வா, காசை பார்த்து செலவழி, டேய் பார்த்து செய், மெல்ல போ, நல்ல சாப்பிடு, சமாதானமா இரு அப்படின்னு சொல்ற அறிவுரையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. சொல்லுங்க, கேட்க கூடாது. ஒரு தம்பிக்கு சமீபத்தில் பொண்ணு பார்க்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்குதான் நிறைய மேட்ரிமோனிலாம் இருக்குல்ல. சரி கேட்டேன், எப்படிப்பட்ட பொண்ணு இருக்கணும் அப்படின்னு. அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, அப்புறம் அப்பா அம்மாவும் இருக்கக்கூடாது, நேரம் அடைக்கலாபுரத்துக்கு பேர் அப்படின்ட்டேன். இல்லைன்னா ஆதாமும் அங்கேயும் அப்பா இருந்தார,
ஆதாமுக்கு அப்பன் யாரு? ஏங்க, ஆதாமுக்கு அப்பன் யாரு? கடவுள். அவர் இருந்ததுனால தான் அறிவுரை சொல்ல வந்துட்டாரு. சொல்லுங்க. அவர் இருந்ததுனால ஓடி வந்துட்டாரு. ஏய் ஆதாம் எங்க இருக்கப்பா? எங்க இருக்க? ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு சும்மா இருக்க முடியாது. என்ன பிரைஸ் தி லார்ட். நீ கெட்டு சீரழியும் போது அவரை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏமா அடைக்கலாபுரம் அட்ரஸ் இருக்கு, நான் என்ன தர்றேன் போ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தேடுறாங்க? யாருமே இல்லாத, யாருமே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. ஏன்? என் பிள்ளை யாரும் கேள்வி கேட்க. என்னைக்கு உன் இருதயத்தில் இன்னைக்கு சில அப்பாக்கள்லாம் இந்த பொம்பளை பிள்ளைய வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க சொல்லுங்க? வளர்க்குறாங்க, உரம் போட்டு வளர்க்குறாங்க. எப்படி? மாமனார் மாமியார் சொல்படிலாம் கேட்கக்கூடாது. ஏங்க 25 வருஷம் வாழ்க்கையில் அங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கீங்க. நீ கடந்து வந்த பாதையில் இன்றைக்கி உங்கள் மாமா மாமி இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி யோசித்து பாரு, அவங்க இருந்தது உனக்கு நல்லதா கெட்டதா? ஆனால் அன்னைக்கு நீ ஒன்று கூப்பிட்டு கேட்டால் சொல்லியிருப்பியாமா, ஜெயராணி பூசை வைக்கிறதுக்கு பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெயமரியா ஜெயராணியா? ஜெயராணி தான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாழ்க்கையில் அன்னைக்கு தோணுது ஏதோ அவங்க செஞ்ச சின்ன சின்ன சிக்கனங்கள் தான் இன்னைக்கு ஒன்று பாதுகாத்துருக்கு. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது, தந்தையையும் தாயையும் சபிக்கிறவனுடைய விளக்கு காரிருள் வேளையில் சொல்லுங்க எப்ப அணையும்? அப்படின்னு அர்த்தம் என்னங்க? எப்ப அணைஞ்சு போவோம்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல இந்த ரோட்ல போகும்போது நமக்கு திடீர்னு லைட் அணைஞ்சிட்டு ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த நம்ம ரோட்ல நைட்டு போகும்போது லைட் அணைஞ்சு போச்சு, டக்குன்னு காரில் உள்ள லைட்டு கபக்குன்னு அமைஞ்சு போச்சு, ஏதாவது பிரச்சனை வருமா? வருமா? ஒன்றும் வராது. ஏன்னா சைடில் என்ன இருக்கு? அரசாங்க நகராட்சி போட்டிருக்க லைட் 2-3 மின்னி மின்னி எரிஞ்சாவது நம்ம பாதுகாத்துக்கலாம். பைபாஸ்ல ஒரு 120 போயிட்டு இருக்கீங்க, என் வண்டியில இருக்கியா அப்படின்னு ஆக்சிலேட்டர் மிதிக்கிற 160 70 போகல அப்படின்னு காபார்னு ஆப் ஆயிட்டு முடிஞ்சது. நீ எங்க போய் சேரும் உனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில இக்கட்டு வேலையில நீ ஒரு ஆறுதலை தேடுவைய, அன்னைக்கு கடவுளுடைய பிரகாசம் உனக்கு இருக்கவே இருக்காது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை லேச பரிசோதிச்சு பாருங்க. நம்ம எங்க நஷ்டம் அடைஞ்சோம்? நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ஜெபம் பண்றோம், இவ்வளவு தவம் பண்றோம், இவ்வளவு தூரம் உபவாசம் இருக்கோம், இவ்வளவு தூரம் காணிக்கைகள் அனுப்புறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எங்க பிரச்சனை? தந்தைக்கும் தாய்க்கும் காட்டுகிற பரிவு. நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா உங்களுக்கு? நீங்க சீராக எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. 3ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிங்க சீக்கிரம். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்ளுகின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு நான் உண்மையில சொல்றேன், யாரையோ சொல்றதை விட என்னையே சொல்லிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாலி வயசுல நான் சொன்ன பாத்தீங்களா, போயா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணித்த அந்த பயணங்கள், நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு ஆரம்பித்தேன், செல்வத்தை நோக்கிய பயணம். அது மாதிரி காசு பணம் அது செல்வாக்கு ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் தேடி போனேன்.
நான் ஒரு நாளைக்கு அன்னைக்கு உலக காலத்தில் சம்பாதிக்கும் போது எங்களுடைய தகப்பனார் எனக்கு ஒரு நாள் வந்த வருமானம் எங்கள் அப்பா 30 நாள் வேலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கோமாளி மாதிரி இருக்கும், கோபமாக இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், இந்த ஆள் 30 நாள் கிடந்து இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்ச காலம் உண்டு. ஆனால் எங்கள் அப்பா உண்மையிலே ரொம்ப நாணயமான மனிதர். அவர் 3 காரியம் கிடையாது, பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, ஆடம்பரம் கிடையாது, கடைசி வரையிலும் கடன் வாங்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்க்க மாட்டார். நீங்கள் வந்து அவர் வாங்கன்னு சொல்லலாலும் போங்கன்னு சொன்னாலும் கவலையே பட மாட்டார். 2வது, லைஃப்பில் ஆடம்பரமே பார்த்தது கிடையாது. 3வது, சாகர வர 1 ரூபா கூட யார்ட்டையும் கடன் வாங்கினதே இல்லை. ஆனால் அவரை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை விட எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் கொழுப்பு சொன்ன இந்த கொம்பு முளைக்கும் சொன்னோம்ல, அந்த கொம்பு எல்லாருக்குள்ளேயும் முளைச்சிருக்கும். சில தனியாக உங்களை கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய தகப்பனுடைய தாயுடைய ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்ந்தவருடைய விளைவு, நான் மேல் நோக்கி போய் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகிட்டு தெரியுமா? எல்லாத்தையும் இழந்து 0 ஆகிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் அதன் பின்பு என்னை ஊழியத்தை கூப்பிட்டாரு. நான் செஞ்ச பாவத்தை ஒவ்வொன்றையும் என் தகப்பனுக்கும் தாய்க்கு எதிராக செஞ்ச பாவங்களை ஆண்டவர் எனக்கு படம் போட்டு காமிச்சார். நான் எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு கடவுள் மாற்றத்தை வாங்கினோன்னே எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு என் தலை மேலே இறங்கி வந்ததோ, நான் இன்னைக்கு சொல்கிறேங்க உறுதியாக, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்புதான் இந்த ஊழியத்தில் கூட நிலைத்திருக்க முடிகிறது, நல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த பைபிள் வசனத்தை நீங்கள் குறிச்சுக்கோங்க. தந்தையருடைய மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பானவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பெரிய ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ நீங்கள் மதிச்சிங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஒரு நாளும் நீங்கள் இந்த உலகத்தில் யார் முன்னாலேயும் கையேந்தவே மாட்டீங்க. எங்கள் அப்பாவுடைய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன் கையில் விழ மாட்டேன்பா. என்ன காரணம் இவர் அப்படி சொன்னாருன்னு பார்த்தா, எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நான் எங்கள் அம்மாவை கடைசி வரை நல்லா பார்த்தேன், அதனால ஏன் ஆண்டவர் உன் கையில் நான் போய் என்ன செய்ய மாட்டாரு? விழ விட மாட்டார். உண்மையிலே சொல்கிறேங்க, கடைசி வரை 83 வயசு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவரிடமிருந்து அவருக்குரிய சம்பாத்தியத்திலிருந்தே பார்த்து கொண்டார். சுகர், பிரஷர், எந்த வியாதியும் இல்லை. நல்ல வயோதிபத்து நிமித்தம் அவர் போய் சேர்ந்தார். ஆனால் இன்னைக்கு நான் அந்த ஊழியத்தில் நான் அநேகரை பார்த்துக்கிறேன், வயோதிபம் இல்லை, 50 வயசுலேயே அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. 80 வயசையும் பார்த்துருக்கேன், அழுந்தி சாவுறாங்க. ஆனால் அவங்களோட கடைசியில் உட்காந்து பேசுமான்னு சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு செஞ்சது சொல்லிடுங்க, இன்னைக்கு எனக்கு நடக்குது. ஒருவேளை நீங்கள் யாராவது உங்களை காயப்படுத்தும்படி பேசலை, கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லைஃப். ஆனால் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கடவுள்கிட்ட வந்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும், அந்த பாவ கழுவாயை தேடிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்களேன், உபாகமம். நீங்கள் இதே முதல் பகுதிக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் எடுத்துக்கொள்ளுங்க. இணைச்சட்டம் 27:16 வசனம் வாசிங்க. தன் தந்தையோ தாயையோ பழிக்கிறவன் சபிக்க படட்டும். போதும். அதுக்கு மக்கள்லாம் சொல்லுவாங்க அப்படியே ஆகட்டும். சரி, இப்போ கவனிக்கிறீங்களா?
இன்னைக்கு ஏன் சில வீடுகளில் தீராத சாபம்? ஏங்க சில வீடுகளில் தீராத சாபம்? தந்தையும் தாயையும் சபிக்கிறவன். நீ உன் அப்பா அம்மா பார்த்து நீ எல்லாம் சாவ மாட்டேங்க பாரு, நீ நான் உசுரோட இருக்க பாரு, உன் அப்பாவையோ அம்மாவையோ மாமாவையோ மாமியையோ நீ ஒருவேளை போய் அந்தால தொலைஞ்சு போய இப்படின்னு கூட சொல்லுவா என்றால் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? இன்னொரு வசந்த காமிக்கிட்டா எசையாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசையா 45:10. தந்தையிடம் நீர் ஏன் இப்படி என்ன போய் ஏயா பெற்ற, தாயிடம் பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க இப்ப காதுல கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா. என்னங்க ஒன்ன போய் ஓ வயிற்றுல போய் பெத்துட்டேன் பிறந்துட்டேன் பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ உள்ள பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க பயன்படுத்துற வார்த்தை என்னது? ஒன்னு யார் பெக்க சொன்னா? ஒன்னு நீ எதுக்கு என்ன பெத்த? நீ உங்க மகனுக்கு வசந்த காமிங்க. அடே மகனே, இது உங்க கடமைங்க. ஏன்னா ஆண்டவர் நினைச்சிருக்கிறதுல அவன் விவரம் தெரிஞ்சு கேட்கானோ கேட்கலையோ அவன் தலையில தெளிவா மாறுது, சாபமா மாறுது. ஏன் என்னை ஜனிப்பித்தாய், ஏன் என்னை பிறப்பித்தாய் என்று தன் தந்தையிடமோ தாயிடமோ கேட்கிறவனுக்கு எப்படி கேடா? ஐயோ கேடு. அப்படின்னா என்ன? எங்க இருந்து என்ன விழும்னே தெரியாது. அதனால தயவு செய்து நம்ம குடும்பங்களையும் உறவுகளையும், ஒருவேளை நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னா, மாமா உயிரோடு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் அவர்களுக்காக ஒரு உபதேசம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 5 சாரி மன்னிக்கும் 1:2 1:2 1 தீமோத்தேயு 5 சரி, எல்லாருமே எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 5:1-2 வசனம். முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளமெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு கருதி அறிவுரை கோர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கொஞ்சம் அந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க அவர்களுக்கு என்ன செய்யுங்க? பொறுமையா இருக்கணும். உங்க அப்பா அம்மா பேசுனதே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு சும்மா சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு அவங்க பேசுறது போர் அடிக்கும். ஒரு நாள் நீங்க பேசுறது உங்க பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும். இவ்வளவுதானே? உங்க அப்பா அம்மா உங்க சில வயசானவங்க பார்த்தோன்னே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதாங்க. நீ 10 நிமிஷம் உட்காந்து கேட்டுப்பாரு, அவங்க மனசுல இருக்கிற பாரம் போயிடும். பொறுமையா இருக்கு. நீங்க பொறுமையா உங்க அப்பா அம்மாட்ட உட்கார்ந்து பாருங்க, நீங்க 10 நாள் உபவாசம் இருந்ததுக்கு சமாது. நீங்க எழுதிக்கோங்க, ஆண்டவரே உபவாச கணக்கில் இதை வச்சுக்கோங்க. வேற வேலை இல்லையா? பேசிக்கிட்டு இருக்க. அவர் எழுதி வைப்பார், இரு உனக்கு சேர்த்து வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தந்தை தாயினுடைய அறிவுரைக்கு செவிகொடு. சரி, ரெண்டாவது வேகமாக முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 21:15 எடுத்துக்கோ, வாசிங்கம்மா. தந்தையோ தாயையோ அடிக்கிற எவரும், நல்லா கவனிச்சு பாருங்க என்ன போட்டிருக்கு. அப்ப தந்தைய தாய ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அறிவுரைக்கு செவி கொடு. ரெண்டாவது அப்பாவையும் அம்மாவையும் அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யுங்க? இவங்க இருக்கட்டும், ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? சரி, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுத்துருக்காங்களா? ஒரு மாதிரி பார்க்க. உங்க அப்பா அம்மா உனக்கு முத்தம் கொடுத்தாங்களா? ஏக்கா கொடுத்தாங்களாக்கா? முத்தத்திலேயே தான் அந்த உடம்பு வளர்ந்தது. என்ன, இங்க தூக்கும் போது என் தங்கமே என்ன, அங்க தூக்கும் போது என் தங்கமே என்ன, உச்சில இருந்து உள்ளங்கால் வர அவ தூக்கி முத்தம் கொடுக்காத இடமே. தகப்பனார் எவ்வளவு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், என்ன டயர் இருந்தாலும் மார்போட போட்டுட்டு இருந்த ஆள் என்ன செஞ்சாரு? என் முத்தே, கண்ணே, மணியே. இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துருக்கீங்களே? கை தூக்க வேண்டாம், மனசாட்சியை கேளு. நீ 3 வயசுல கொடுத்த முத்தம் இல்லை, 35 வயசுல முத்தம் கொடுக்குறியா? ஏமா அப்படின்னு மார்போட அணைச்சிக்கிட்டியா அவங்க அம்மாவை? இதெல்லாம் யோசித்து பாரு. உன்னை அறியாமலே உண்மையான ஆன்மீகம் தெரியும். எங்க இதாங்க ஆன்மீகம். இந்த சில லூசு பயில சொல்ற மாதிரி ஆன்மீகம்ங்கிறது நீ போய் வனாந்தரத்திலையும் தார் பாலைவனத்திலையும் போய் உட்கார்றது இல்லை. கங்கையில் குளிக்கிறது ஆன்மீகம் இல்லைங்க. ராமேஸ்வரத்தில் குளிக்கிறது ஆன்மீகம் கிடையாது. 2 போட்டோவுக்காக காலை கழுவுறது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் எங்க? உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு முத்தம் கொடு. உன் அம்மாவுக்கு உங்க அப்பாவுடைய தோல்ல கை போட்டு, உங்க அப்பாவுடைய தோல்ல கை போட்டு, எப்பா நான் இருக்கேன்ப்பா உனக்கு, ஏமா நான் இருக்கேன் உனக்கு. இதை விட ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்க கொடுக்க போற செலவோ பொருளோ எதுவும் அதுக்கு முன்னால தூசிக்கு கூட ஆகாது. யோசிக்க முடியுதா? உன் உடம்பெல்லாம் அவளுடைய முத்தம் இருக்குதே. இன்னைக்கு அந்த சுருக்கு விழுந்த கண்ணத்துல போய் ஒரு முத்தம் கொடுக்க உனக்கு மனசு இருக்கா? அவ உன்னை தூக்காத இடமே இல்லையே. இன்னைக்கு உனக்கு கரம் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குது? நீங்க பைபிளை வாசிக்கும் போது கடவுளை எப்படி சொல்றீங்க? எசையா 66ஆம் அதிகாரம் 13 என்ன சொல்லுது? கடவுள் ஒரு தாய் போல உன்னை தேற்றுவார். கடவுள் உன்னை தாய் போல தேற்றுகிறார் அல்லவா? நீ இந்த உலகத்தில் உனக்கு கடவுள் கொடுத்த தாயை நீ என்னைக்கா தேற்றி இருக்கியா? உன் தகப்பனாருக்கு நீ ஒரு ஆறுதல் சொல்றியா? சில தங்கச்சிமார் அக்காமாரில் இருக்காங்க, அப்பா அம்மா ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க அங்க 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 அங்க. அப்புறம் உன்னை ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும் முதல்ல. அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. உண்மையிலே சொல்கிறோம், நான் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை இருக்கவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். இதுக்கு இல்லாதவர்களே மேல் அப்படின்னு தோணுது. என் பிரதர் நீ காலைல பார்க்கும்போது எப்படி தோணுச்சு? தோணலையா? குழந்தை இல்லைங்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இருக்கிறவங்கள்டலாம் அவங்கள கேட்டா அவனுக்கு இல்லை, அவ்வளோதான்.
அது ஒரு குறிப்பிட்ட வயசும்போது நாமே குழந்தைகள், நமக்கு எதிர் குழந்தைகள்னு 2 பேரும் மொத பார்த்துட்டு வாழ்ந்து முடிச்சிருவான். ஆனால் அது இருக்கிறவன் காமதியா இல்லாதவன் அப்படிங்கிறத விட இந்த இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற அனாதை, அதாவது தனிமை இருக்கு பத்திலா, அதான் கொடுமை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க நீதிமொழிகள் பிரைஸ் தி லார்ட் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிக்கிறீங்களா? அப்பாவமோ அரவணப்பா, அடிக்காத, தந்தையை, இதெல்லாம் குறிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. என்ன? தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் இழிவையும் வருவித்துக் கொள்வான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜேம்ஸ் பிறர் உங்களுக்கு சாபம்லாம் போடலைங்க. அல்லேலூயா. 19:20 நீதிமொழிகள் 19:26 தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்துக் கொள்வான். பிரைஸ் தி லார்ட். தந்தையை இழிவுபடுத்துறது என்னது? இது நிறைய நடக்குது. சில நேரங்கள் அங்க இருக்கிற அக்காமார் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுக்காரரை உங்கள் பிள்ளைகளுக்கு கதாநாயகர்களாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்ப காது கேட்காது. உங்க அப்பனை போய் பாருல, எங்க போனான்னு தெரியல. உங்களை சொல்லலக்கா, நான் 3ஆம் மைல்ல உள்ள அக்காவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பொழைக்க தெரியாத ஜென்மம். அது அன்னைக்கு கட்டினதுனாலதான் இன்னைக்கு பாலுங்கானத்துல கிடக்க. நீனும் அதே மாதிரி ஆயிராத. எதை மாதிரி சொல்லுங்க? எதை மாதிரி? இப்ப அவன் யார அவன் அப்பனா பாப்பானா பாலுங்கனதான் பாப்பானா? இந்த அப்பா அம்மா பொழைக்க தெரியாதவன், விளங்காதவன், ஒப்பேறாதவன் அப்பாக்கள் வீடுகளில் ஒதுக்கப்பட்டதற்கு முதல் காரணம் யார்? அம்மாதான். ஒண்ணும் தெரியாது. இப்படி சொல்றது யாரு? நீ தானம்மா. உமக்கு ஒண்ணும் அவன் பார்க்கிறான், அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே. இப்ப வளரும்போது ஒரு நாள் அதே அம்மா தான் போய் சொல்ற, இந்த பயலுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆனா இந்த அப்பாவால ரொம்ப டேலண்ட் ஆனவங்க, நீயாச்சு இதுவரை நீ சொன்னலாமா? அன்னையிலேருந்து பொத்துனவங்க தான். சில ஆண்கள்லாம் பாருங்க வாயே திறக்க மாட்டாங்க. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டுக்காரர் வாயே திறக்க மாட்டாரா? இன்னைக்கு வீட்டுக்காரர் வாயை திறக்காரா? வெளியே திறக்கிற அளவுக்கு வீட்டில் திறக்கிறது இல்லையே. என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உங்க கணவரை உங்க மகனுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பைபிள்ல ஒரு வசனம் தெரியுமா? தோபித்து தன் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, உன் தாயினுடைய வேதனைய நீ என்ன செய்யாத, மறக்காதப்பா. ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்காரு, அவன் உன்னை பெக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? இத மாதிரி நீ சொல்லிக் கொடுக்கணுங்க. வாடா, உங்க அப்பா கையை பிடுறா. இந்த கை சொர சொரன் இருக்குல்ல, இந்த சொர சொரன் இருக்கிற இந்த காய்ப்பு பிடிச்ச கைக்கு பின்னால ஒரு சோகம் இருக்குடா, ஒரு வலி இருக்குடா. இந்த கை காய்ப்பு பிடிச்சதுனால தான் இன்னைக்கு நீ மைனர் மாதிரி இருக்கன்னு உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அவன் வரும்போது தகப்பனை நினைவு கூறாம தூங்க மாட்டான். கை தொட்டு பார்ப்போம். Praise the Lord. தந்தையை
தாயை அரவணைச்சிக்கோ, பாசம் காட்டு. உன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ப்ராக்டிஸ் கொடு. அம்மா இருக்கண்டா சொல்லிக் கொடு. அப்பாவுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது நீங்கள் இன்னொரு வசனம் கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். என்ன? நீதிமொழி 30:17 வசனத்துக்காக படிங்க பாப்போம். தகப்பனை ஏளனம் செய்கிற கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் எங்க இருக்கிற காக்க பிடுங்கட்டும், இடுகாட்டு காக்க. அப்படின்னா எங்க உள்ளது? துபாயில் உள்ள காக்கா. இடுகாடுன்னு என்னது? சுடுகாடு. சுடுகாட்டில் காக்க என்ன செய்யும்? பெணம் திங்கும். அதை போல உன் கண்ணை என்ன செய்யட்டும்? அந்த பிடுங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம், சங்கீதம் திருப்பாடல் 71:9. 79:9 படிங்கப்பா. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை பாருங்க. இது எவ்வளவு தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். 71:9 சங்கீதம் திருப்பாடல் 79:1. அல்லேலூயா. தாவீது ஏன் இப்படி ஜெபம் பண்ணாரு? முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாது. ஏன் தெரியுமா? தாவீது அவனுடைய மகனாகி அப்சலோம் சாகடிக்கிறதுக்காகவே துரத்தினான். தாவீது ஓடி ஒளிறாரு. யாருக்கு பயந்து? மகனுக்கு பயந்து. பிரைஸ் தி லார்ட். முடிவு என்னாச்சு? அப்சலோம் சொல்லுங்க என்னன்னா, மரக்கிளைகளுக்குள்ள அவன் தலை மாட்டிக்கிட்டு செத்தே போனான். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே யார் கையில என்ன விலை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மாக்கள் இப்படிதான் ஜெபம் பண்றாங்க. கை கால் நல்லா இருக்கும்போதே இந்த பிள்ளைகள்லாம் நம்பி, ஆண்டவரே அப்படி உங்க அப்பா அம்மா சொல்லும்படி இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரதர், எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் இருக்கான், எனக்கு ஒண்ணுன்னா என் பிள்ளை இருக்கான்னு உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் விளக்கு என்றென்றும் எரியும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். பெற்ற தந்தைக்கு செவி கொடு. உங்க சிந்தனையில கூட அவர்களை குறிச்சு நெருடல் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது சொல்லுங்க? அப்படின்னு அர்த்தம். நெருடல் என்னது? ஆண்டவரே எடுக்க மாட்டேங்கிற இப்படின்னு கூட நீங்க என்ன செஞ்சிடாங்க சொல்லிடக்கூடாது. மூன்றாவது, நீங்கள் அவர்களை காத்து கொள்ளுங்கள். அவங்க நினைச்சீங்க உங்க கடமை அது. நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்க குழந்தையா இருக்கும்போது அவ இஷ்டம் போல தின்னா, உங்களுக்கு பால் கொடுக்கும்போது இஷ்டம் போல தின்னா, அப்படிதானே? என்னங்க நீங்க பெத்தீங்களா தானா வளர்ந்தீங்களா? நீ உன்னை பெத்த உடனே இஷ்டத்துக்கா தின்னா? எல்லாரும் ஆக்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க, வாயை பொத்துக்கிட்டு இருந்தா. ஏன்? என் பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன், நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ மோண்ட பேண்ட என்னெல்லாமோ பண்ணுன, என்னைக்காவது அவ ஐயரவப்பட்டிருக்காளா சொல்லுங்க? அவளுக்கு அது மனம். அவ அதை ஒரு நாளுமே கண்டுகள்ல.
ஆனால் யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்பா அம்மா லேசாக அவங்க வயோதிப்பத்து நிமித்தமாக உங்கள் இந்த ரூமில் இருந்து அந்த டாய்லெட் போகிறதுக்குள்ள லைட்டாக ஒரு ட்ராப் விழுந்துட்டுனாலே சப்பா. சிலர்லாம் பேசுகிறத கேட்கும்போது, ஆனால் மனசு ஒன்றே ஒன்று சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இதை விட இவனுக்கு மோசமாக இருக்கும். காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பெட்டு போட்டும். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு புது வீடு கட்டியிருந்தாங்க. அந்த புது வீடை ஒரு குருவானவர் மந்திரிக்க போனார். உடனே மந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே அவர் வீட்டை சுற்றி பார்ப்போன்னு போனார். முன்னால் பிரியாணிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பின்னால் போனால் அவருக்கு ஒரு சாக். என்ன? பின்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டை இறக்கி கீழே ஃபுல்லாக மண், ஒரு கைத்து கட்டில் ஒரு கிளவி இப்படி கிடக்கு, எலும்பு தோலுமா. அந்த கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க, என்னையா இங்கே கிடக்காங்க? அந்த அம்மா சொன்னிச்சு, ஃபாதர் இது எங்கள் மாமி, எங்கள் அத்தைக்கு வீட்டில் இடம் இல்லையா, அது நல்ல வசதி பண்ணியிருக்கோம் தெரியுமா. என்னம்மா வசதி? நீங்களாம் 2024 புதிய டெக்னாலஜியை படிச்சுக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சிக்கோ, டெக்னாலஜி. இந்த அக்கா சொல்லா பாரு, டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? வயசாயிட்டு பார்த்தீங்களா, அதனால யூரின் போகும். வீட்டில் இருக்கிற கட்டிலில் போட்டால் அது அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரே ஆகுமா? இது கைத்து கட்டலா, சர்ன்னு கீழே போயிடும். வீட்டில் போட்டால் டைல்ஸ்லாம் நனைஞ்சு போகும். அப்புறம் அதை மாப்பு போடணும். இது நான் ஆத்து மண்ணு போட்டிருக்கேன், சுருன்னு உறிஞ்சிடும். டெக்னாலஜி நல்லா இருக்கா? கேளுங்க. டெக்னாலஜி நல்லா இருக்கா? வீட்டை எவ்வளோ கட்டியிருக்க? 80 லட்சத்துக்கு கட்டியிருக்க. ஆத்தாளுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. நீங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க, கடவுள் இருப்பாரா? போப்பே வந்து உன் வீட்டை மந்திரிச்சாலும் நீ நல்லா இருக்க மாட்ட. போப்பு வரலாம். நீ 32 பிஷப்பை கொண்டு வந்து பூச வச்சாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா இருக்குமா? டெக்னாலஜி சொல்கிறா. அந்த ஃபாதர் சொல்கிறாரு, அந்த அக்கா சொன்ன டெக்னாலஜியை கேட்டு எனக்கே வேத்து வெறுத்துட்டு பிரதர். எவ்வளோ யோசிச்சிருக்கா பாரு. கைத்து கட்டிலுக்கு என்ன சொல்கிறா? சர்ன்னு போகும். ஆத்து மண்ணுக்கு உருன்னு உறிஞ்சிக்கிடும். ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு தப்பான பாடத்தை சொல்லி கொடுத்துடக்கூடாத, நீ போய் அதே மாதிரி செஞ்சு விட்டா இந்த ஐடியா தெரியாம போச்சு. எத்தனை பேம்பஸ் மாத்தின செஞ்சிடாதாத்தா. நாம செய்யறதெல்லாம் முன்வினை பின்னால வந்துகிட்டே இருக்கு. அதனால கவனிங்க, அன்பு செய்யுங்க, சரியான டைமுக்கு சாப்பாடு கொடுங்க, சரியான டைமுக்கு சாப்பாடு கொடுங்க. முடிஞ்சா நல்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. ஒரு நாள் எந்த சாமியார் சிஸ்டர்ட்டையும் பிரதர்ட்டையும் பிரதர் சீக்கிரம் எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நான் சொன்னதில்லை, ஆண்டவர் சொல்றார். எசையா 46 4வது வசனம் படிக்கீங்களா? 3லேருந்து படிங்க, அப்பதான் படிக்கும். 3லேருந்து படிங்க சிஸ்டர், அப்பதான் உங்களுக்கு புரியும். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குள் எஞ்சி இருக்கிறவர்களே,
உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான். தாயின் கருவுணரிலே உன்னை சுமந்தது நான். உங்கள் முதுமை வரைக்கும். கை தட்டுங்க பாப்போம். முதுமை வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்காரு? அப்படியே இருப்பேன். உன் தலைமுடி நரைச்சி கைகால ஆடி நீ படுக்கையில விழுந்தாலும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை விடுவிப்பேன். நீங்கள் நானும் கைவிட்டால் ஆண்டவர் அப்பா அம்மாவை கைவிட. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பராமரிக்கிறதனுடைய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதங்களை சேமித்து வைக்கிறீர்கள். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். தேவனே, ஒருவேளை எங்கள் அப்பாவையோ அம்மாவையோ நாங்கள் நேசிக்காமல் இருந்தால் எங்களை மன்னிங்க. எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒருவேளை நாங்கள் புறக்கணிச்சிருந்தா, திட்டிருந்தா, காயப்படுத்தியிருந்தா, வியாகுலப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிங்க. ஒருவேளை எங்கள் மாமனார் மாமியாருடைய கண்ணீர் என் வீட்டில் இருக்கும்னா என்னை மன்னிங்க. ஒப்பு கொடுங்கப்பா. 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.